வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலும்புகள் பலம் பெறுவதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எலும்புகள் நமக்கு உடலினுடைய அஸ்திவாரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி எலும்புகளை நம்ம உறுதியாக வைத்திருக்கிறதுக்கு உணவு முறைகளில் அதிகமாக கவனம் செலுத்தணும். எலும்பு ஆரோக்கியத்திற்கு கால்சியம் மற்றும் விட்டமின் டி தேவை. இவற்றில் ஒன்று உங்களுக்கு குறைபாடாக இருந்தாலுமே அது எலும்பு ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதிக்கும். எலும்புகளுடைய வலிமையை அதிகரிக்க செய்யணும் அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம் மற்றும் விட்டமின் டி சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இன்னும் பல நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கீரை வகைகள் எலும்புகளை பாதுகாக்கும். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம். அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய இரண்டு சத்துக்களுமே எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த அனைத்து சத்துக்களுமே பச்சை நிற காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் அல்கலைன் தன்மையை கொண்டிருக்கிறதால உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய pH அளவையும் சரி செஞ்சு உங்களுடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு கீரை வகைகள், பச்சை இலை காய்கறிகள் உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் சுழற்சி அடிப்படையில் கீரைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது அல்லது நாளொன்றுக்கு பச்சை நிற காய்கறிகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது எலும்பு ஆரோக்கியத்தை நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம். பால் மற்றும் பால் பொருட்களை எலும்புகள் நலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நம்மளுடைய நினைவுக்கு வரும். நம்மளுடைய உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டால் எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் அது ரொம்பவே வீக் ஆகி, அதாவது பலவீனமாகி எளிதில் உடைஞ்சு போயிடும். இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்குறாங்க. அனைத்து வகையான பால் பொருட்கள்லையுமே கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. பால், வெண்ணெய், தயிர், பன்னீர் என்று உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பார்த்தீங்கன்னா பால் பொருட்கள் நம்ம பெறலாம். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்றவங்கலாம் தாவரங்கள் பெறப்படக்கூடிய பால் வகையின் மூலம் தங்களுடைய உணவுகளுக்கு தேவையான கால்சியத்தை பெறலாம். ஸோ இந்த தாவர வகை பால் அப்படின்னா என்ன அப்படின்னா சோயா பீன்ஸ், அதுக்கப்புறம் பாதாம் பால், அதுல இருந்து நீங்க பெறும்போது கால்சியம் சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கடல் உணவுகள் மற்றும் மீன் உங்களுடைய எலும்பு ஆரோக்கியத்தை நிர்வகிக்குது. இப்போ கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்கிறதாக பல ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஆனால் எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்தும் பார்த்தீங்கன்னா கடல் உணவுகளில் அதிகமாகவே இருக்கு. இந்த விட்டமின் டி சத்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விட்டமின் டி சத்து தான் கால்சியம் சத்தை உறிஞ்சி உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்தும். பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் விட்டமின் சத்துக்களோட இணைந்து கால்சியம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. இது எல்லாமே உங்களுடைய எலும்பினுடைய அடர்த்தி அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி உள்ளிட்ட பலவிதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளினுடைய குறைபாடுகளை தவிர்க்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சைவ உணவு சாப்பிட்றவங்களாம் நீங்கள் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டி சத்தை உங்களால் பெற முடியும். ஸோ அந்த மாதிரி முறைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் உங்களுடைய எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கும். கால்சியம் தவிர புரோட்டீன் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே, அதாவது புரதச்சத்துக்களும் வேறு சில நுண்ணூட்ட சத்துக்களும் மினரல்களும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே விதைகள் மற்றும் நட்ஸில் காணப்படுது. அதனால நீங்கள் விதைகள் மற்றும் நட்ஸ் தொடர்ந்து தினமும் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி விதைகள், வால்நட்ஸ், சூரியகாந்தி விதைகள், ஆலி விதைகள், இந்த மாதிரி நிறைய விதைகள் மற்றும் நட்ஸை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சுழற்சி அடிப்படையில் ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டியில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகளை, உங்களுடைய எலும்புகளையும் நீங்கள் பலப்படுத்திக்கலாம். ஆரஞ்சு பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரித்து எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி என்னும் உயிர் சத்து அவசியம். இந்த உயிர் சத்து உடலில் பார்த்தீங்கன்னா இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்துமே உருவாகிறதுக்கு கோலோஜன் ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே இந்த கோலோஜன் வேணும் அப்படின்னா நீங்க ஆரஞ்சு பழம் சாப்பிடும் போது விட்டமின் சி சத்து கிடைக்க ஆரம்பிச்சு கோலோஜனை நீங்க உற்பத்தி செஞ்சுக்கலாம். இதன் மூலமாக எலும்புகளை நீங்க முறையாக பராமரிச்சுக்கலாம். அதனால ஆரஞ்சு பழங்களையும் ஆரஞ்சை நீங்க ஜூஸாக எடுத்துக்கொள்வதும் உங்களுடைய எலும்புகளை ரொம்பவே பலப்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது அல்லது காலையில எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கு அப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய மூட்டுகள்ல அல்லது எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற உங்களுக்கு வலி தோன்றுச்சு அப்படின்னா, குறிப்பாக முதுகு வலி, தோல் வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் அடிக்கடி இந்த மாதிரி வலி தோன்றினா எலும்புகள் பலவீனமாக இருக்கு அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்மளுடைய உடல் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், அந்த அமைப்பு
அமைப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்கான வடிவத்தை வழங்குது. எலும்புகள் பலவீனமாகும் போது நமக்கு காயங்கள் ஆறுவதற்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஸோ தாமதம் ஏற்படும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியக்கூறுகள்லாம் நமக்கு அதிகமாயிடும். வீக்கான எலும்புகள் நமக்கு இருக்குது அப்படின்னாலே அந்த பலவீனமான எலும்புகள் நம்மளுடைய பேலன்ஸை தடுமாற செய்யும். அதனால் நீங்கள் எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு இந்த உணவுகளை தொடர்ந்து உங்களுடைய டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலும்புகளை பலப்படுத்திக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ எலும்புகளை பலம் பெற வச்சு அதில் இருக்கக்கூடிய இந்த உணவுகளை சாப்பிட்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.